வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. இது மட்டும் இல்லாமல் எந்த நட்சத்திரத்தில் நம்ம ஜீவ சமாதிக்கு போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. பொதுவாக மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 ராசிங்க. கடகம், விருச்சிகம், மீனம். அப்போது இந்த 3 ராசியுமே ஜலராசின்னு சொல்கிறது. கடகராசிங்கிறது ஜலராசி. இது ஓடக்கூடிய நதியாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், கணவாயாக இருக்கட்டும், கால்வாயாக இருக்கட்டும், வாய்க்கால், இது எல்லாமே குறிக்கக்கூடியது கடகராசி. அடுத்ததாக விருச்சிக ராசி அப்படிங்கிறது குளம், குட்டை, கிணற்று நீரை குறிக்கக்கூடியது விருச்சிக ராசி. மீனங்கிறது சமுத்திரத்தை குறிக்குங்க. அப்போது இந்த 3 ராசியுமே மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்கிறது. இதில் குறிப்பாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரவங்களுக்கும் மறுபிறவி கிடையாதுங்க. அடுத்ததாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் மறுபிறவி கிடையாது. கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கும் மறுபிறவி கிடையாது. அதே போல் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மறுபிறவி கிடையாது. மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மறுபிறவி கிடையாதுங்க. அடுத்ததாக சனி தசையை கடந்தவங்களுக்கும் மறுபிறவி கிடையாது. சனி லக்னத்தில் இருக்கவங்களுக்கும் மறுபிறவி கிடையாது. சனி லக்னத்தை பார்த்தவங்களுக்கும் மறுபிறவி கிடையாதுங்க. ஆக நான் சொன்னவங்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதுங்க. இவங்களுடைய கர்மா இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிருங்க. எதனால இவங்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாது அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தை பொறுத்தளவுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா ஒரே ஒரு கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. அப்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்குமே நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னா சனி. அதனால் இந்த 3 நட்சத்திரக்காரவங்களுக்கும் மறுபிறவி கிடையாதுங்க. அடுத்ததாக நம்ம ஜீவ சமாதி போய் நம்ம வழிபடணும் அப்படின்னா பூச நட்சத்திரத்தில் போய் நம்ம வழிபடணும். ஏன் அப்படின்னா 27 நட்சத்திரத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் எது அப்படின்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மகான்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் அடக்கம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா பூச நட்சத்திரத்தில் தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். அதனால் இந்த பூச நட்சத்திரத்தில் நீங்கள் ஜீவ சமாதிக்கு போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் பூச நட்சத்திரத்தில் ஜீவ சமாதிக்கு போயிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பூச நட்சத்திரத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஜீவ சமாதிக்கு போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபிறவி கிடையாதுங்க. ஆக மொத்தம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.